அண்மை செய்தி, பாரிஸில் இருந்து இன்று தாயகம் திரும்புகிறார் வீராங்கனை வினேஷ் போகத். இதனைத் தொடர்ந்து அவரை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பெண்களுக்கான மல்யுத்தம் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை வினேஷ் போகத். அவர் ஜப்பானினுடைய நம்பர் 1 வீராங்கனையான சுசாசியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார். எனவே இறுதிப் போட்டியில் அவர் நிச்சயம் தங்கம் வெல்வார் என்று 140 கோடி இந்தியர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அவர் இருக்க வேண்டிய எடையை விட 100 கிராம் எடை அதிகமாக இருப்பதாக கூறி போட்டி நடுவர்கள் அவரை கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள். இது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. வெறும் 100 கிராம் எடை கூடுதலாக இருப்பதற்காக அவரை தகுதி நீக்கம் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று இந்தியா மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அவருக்கு ஆதரவாக குரல்கள் எழுந்தது. இந்த நிலையில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். தனக்கு வெள்ளி பதக்கத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வழக்கு காரணமாக அவர் அங்கேயே தங்கியிருந்த காரணத்தால் சுமார் 10 நாட்களுக்கு பிறகு தற்போது அவர் மீண்டும் இந்தியா திரும்பக்கூடிய ஒரு நிலை. தற்போது அவர் தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்புகின்றார். அவருடைய வருகையை ஒட்டி டெல்லியிலே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. குறிப்பாக டெல்லி விமான நிலையத்தை ஒட்டி காவல்துறையினர் மட்டுமில்லாமல் துணை ராணுவ படையினரும் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கானோர் விமான நிலையத்தை சுற்றி நிறுத்தப்பட்டிருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வினேஷ் போகத்தை வரவேற்பதற்காக ஏராளமான இந்தியர்கள் விமான நிலையத்திலே கூடுவார்கள். அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு பரபரப்பு சலசலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையாக இந்த காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அவரது சொந்த ஊரான ஹரியானாவிலும் அவருடைய அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் ஏராளமான இனிப்பு வகைகள் தயாராகி வருகின்றது. அதாவது அவருக்கு மட்டுமில்லாமல் அவர் உடன் வருபவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஊருக்கும் கொடுத்து கொண்டாடுவதற்காக பல கிலோ கணக்கில் டன் கணக்கில் அந்த இனிப்புகள் தயாராகி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருபுறம் அவரை வரவேற்பதற்காக அவரது ஊரை சார்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் பல மாநிலத்தை சார்ந்தவர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் சென்று அவரை வரவேற்பதற்காக உற்சாகமாக தயாராகி வருகிறார்கள். அவரது வருகையை ஒட்டி அந்த ஹரியானா மாநிலம் முழுவதும் கொண்டாட்டங்களும் தொடங்கி இருக்கின்றது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.